வணக்கம். நான் சாகுபதி தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு எதிர்வரும் ஜூன் மாதம்ன்றது தமிழகத்துல ஒரு புனித மாதம், வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாதம். ஆமாங்க, நாம தளபதி பிறந்த நாள் வரக்கூடிய தேதி வரக்கூடிய மாதம் அந்த ஜூன் மாதம் தான். இதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த ஜூன் மாதத்துல நானும் பிறந்திருக்கேன்னு நான் பெருமை எடுத்துக்கிறேன். பூவால் மனம் பெறும் நாள் அப்படின்னு சொல்ற அந்த நாளாக நான் இருக்கிறேன். தளபதி 22 பிறந்திருக்காங்க, 29 பிறந்திருக்கேன். அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இதை தாண்டி இந்த ஜூன் மாதம் என்பது நம்முடைய புனித மாதமா இருக்க போகுது. பாருங்க, நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன், நான் தான் உலகத்திலே தளபதியை ரொம்ப நேசிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் தளபதி தளபதி தளபதினு இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதியும் மண்டைக்குள்ள ஏற்றிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நான் எனக்குள்ள பெருமையா நினைச்சுக்கிறது. ஆனா என்னோட தொடர்புல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அன்பு தம்பி சுரேஷ்குமார், அவருடைய செய்தியை சொல்லி கேட்கும் போது நானே புல்லரிச்சு போயிட்டேன். அவர் ஒரு சின்ன ஊனத்தோட வாழ்க்கையை தொடங்கி வாழ்க்கையை இருந்து கொண்டிருந்தாலும், ஒரு வழக்கறிஞர் உதவியாளராக இருந்தாலும் வாழ்க்கையில பல சிறப்புகளை கொண்டவர். அவர் இருக்கிற நிலையில அவர் குடும்பமே தளபதிக்காக சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. அவர் வீட்டுல இருக்க பையன் முதற்கடன் தளபதி தளபதி உயிரை விடுறாங்க. அதை தாண்டி அவர் இன்னைக்கு சொன்ன விஷயம் மனசுல தச்சு கட்டாயமா அதை நான் பதிவு செய்யணும். காரணம் என்னன்னா, இந்த தளபதி மாதம் அப்படின்ற உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தையே அவர் தான் சொன்னாரு. நாம என்னங்க, தளபதி பிறந்த நாளான அந்த 28 மட்டும் தான் நமக்கு முக்கியமான நாளா? இந்த ஜூன் மாதம் முழுவதுமே நமக்கு தளபதி மாதம். தளபதிக்காக மக்கள் கொண்டாட ரெடி ஆயிட்டாங்க. மக்கள் தளபதியை நேசிக்கிறாங்க, தளபதி மக்களை நேசிக்கிறாரு. அதுக்கிடையில நாம எதுக்கு இடையில என்று சொன்னது இது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பதிவாக தெரிஞ்சு, எதிர்காலத்துல ஜூன் மாதம் என்பதே ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளும் ஹெல்பிங் டெண்டன்சி டே என்கின்ற மாதமாக கூட உருவாகலாம். அது தளபதியுடைய பிறந்த நாளாக கூட இருக்கலாம். இந்த தளபதி மாதத்திலே இல்லாதவர்கள் இருப்பதற்கும் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல ஒரு செயல்களை ஜூன் மாதம் முழுவதுமே செய்யலாம். அந்த தளபதி மாதத்திற்கு சிறப்பாக அமையலாம். அந்த கான்செப்டை கேட்கும் போது நான் உண்மையிலே புல்லரித்து போனேன். தம்பி சுரேஷ்குமார், தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழக சார்பாகவும் இந்த தொண்டர்கள் தோழர்கள் தன்னார்வமா உங்களை மாதிரி செயல்படுறவங்களுக்கு என் சிறந்தார்ந்த நன்றி வணக்கத்தை சொல்லிக்க தளபதி தொண்டன் என்கிற முறையில். இதை தாண்டி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வாழ்க்கை என்பதே மிகப்பெரிய போர்க்களம். ஒரு ஊனமுற்றவராக இருந்து கூட ஒரு போர் சிந்தனையோட தளபதியும் தமிழக வெற்றி கழகமும் சிறப்படையும் செயலாற்றாரு பாருங்க. அதற்காக நாம் என்னைக்கும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ்குமார், மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கான்செப்டோடு தமிழகத்தில் இப்படி ஒரு உயிர் நமக்கு பிறந்து வழிகாட்டப் போகிறது என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இன்னும் நீண்ட நாட்கள் இருந்தாலும் தளபதியினுடைய புகழை பாடுவது இந்த ஜூன் மாதம் முழுவதும் நாம் பாட வேண்டும் என்பதற்கு முதல், அதாவது ட்ரெய்லர் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். யாரும் இன்னைக்கு வாழ்க்கையில யாரையும் ஒதுக்க முடியாது. தளபதி அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னுடைய மூத்தவர், எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர், அரசியல் மட்டுமல்ல தொழில் வழிகாட்டியாக இருந்த மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நிதித்துறையிலே இருந்து மிகப்பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்த ப. சிதம்பரம் அவர்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை நடத்த சொல்வார். தம்பி, வாழ்க்கை முழுவதும் போராட்டமானது. ஸ்லீப்பிங் சீட் என்கின்ற ஒரு கான்செப்டை பயன்படுத்துவார். விதை உறங்கி விட்டது என்று யாரும் நினைக்க கூடாது. நெல்மணியை அப்படியே அதை பறித்து அந்த நிலத்துல போட முடியாது. அதை பண்படுத்திதான் நிலத்தில் விதைக்க முடியும். அதே போல அது விதை உறக்க காலம் என்று உண்டு. ஸ்லீப்பிங் சீட். விதை உறங்காது, விதைத்தவன் உறங்கி விடுவான், விதை உறங்காது. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அது முளையெடுத்து வெளியே வருகிறதே, அதுதான் விதை உறக்க காலம் என்று சொல்வார். தளபதியும் அதே போல்தான். விதைத்த தளபதியுடைய நல்ல சிந்தனைகள், விதைத்த தளபதியுடைய நல்ல செயல்கள் இன்று முளைத்து தமிழகத்திலே தளபதி முதலமைச்சர் என்கின்ற ஒரு நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை தாண்டி இன்னொன்னே சொல்வார் அடிக்கடி, யாரும் யாரையும் மறைத்து விட முடியாது. நீ வாழ்க்கையிலே போராடி கொண்டே இரு. உன்னை ஒதுக்கி யாராவது வைத்தார் என்று சொன்னால் காலப்போக்கில் அவர்கள் ஒதுங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. நீ ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றால் கூட உன் செய்ய வேண்டிய செயல்களை செய்து கொண்டிரு. தளபதியா என்ன சொல்லுவாரு, நீ நீயாயிரு. அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்களே, அப்புறம் நாம என்னைக்கு நாம இருக்கின்ற பொழுது நமக்கு எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, யார் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் சரி, யார் ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் நாம் ஒதுங்க போவதில்லை என்கின்ற நிலையோடு தளபதிக்காக நாம் போராட வேண்டும். இதை நான் ஏன் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும்
தொண்டர்களுக்கும் ஆதரவாளருக்கும் சொல்கின்றேன் என்று சொன்னால், நாளை அரசியல் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது, ரசிகர் என்கின்ற வருகின்ற பொழுது நிலை வேறு, அரசியல் என்கின்ற வருகின்ற பொழுது அரசியல் சாணக்கியத்தனத்தை பயன்படுத்தி எதிரிகளும் உதிரிகளும் உங்களை ஓரங்கட்ட நினைப்பார்கள், உங்களை தள்ளிவிட நினைப்பார்கள், உங்களை துவம்சம் நினைப்பார்கள், உங்களை குற்றப்படுத்த நினைப்பார்கள். நீங்கள் எதற்கும் கலங்கக்கூடாது. தளபதி உயிரை மட்டும் நீங்கள் நெஞ்சிலே நினைவிலை வைத்துக் கொண்டு, தளபதி சிந்தனை மட்டும் வைத்துக் கொண்டு, யார் எதை சொன்னாலும் நீங்கள் தொடர்ந்து துணிந்தீர்கள். வெற்றி விழா என்கின்ற படத்தில் ஒரு வசனம் வரும், விளையாட்டில் வென்றவனை எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் பேசுற மாதிரி வச்சிருப்பாங்க. காரணம், வெற்றி பெற்றவர்கள் மிகப்பெரிய ஆட்கள். அந்த வெற்றி என்பது லேசாக அவர்களுக்கு கிடைத்ததல்ல. அதனால் விளையாட்டில் வென்றவர்களை பிடிக்கும். விளையாட்டில் தோற்றவனை நாம் லேசாக நினைக்கக்கூடாது. நிச்சயமாக போராடி வெல்வான் என்பதனால் அவனை எனக்கு மிக மிக பிடிக்கும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவர்கள் எனக்கு பிடிக்காது என்று சலீம் கோஸ் என்கின்ற அந்த கேரக்டர், ஜிந்தா என்கின்ற கேரக்டர் வெற்றி விழா என்கின்ற படத்திலே சொல்லும். அது வெற்றி கழக தோழருக்கும் சொல்கின்றேன், நீங்கள் இந்த வெற்றி கழக பணிகளில் யார் எடுத்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் தளபதிக்காக செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வெற்றியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிகளும் உறுதி செய்யப்படும். பாருங்க, இன்னைக்கு கசங்கன சட்டையோட நிற்கின்ற போது வெள்ளச்சட்டை போட்டிருக்க ரொம்ப படிச்சிருந்தா தெரியுமா? ஆனா கோட்டு போட்டை வரும்போது இந்த கசங்கன சட்டை வெள்ளச்சட்டையோட கோட்டு போட்டை படிச்சிருந்து தெரியுமா? ஆனால் காலம் எதை சொல்லித் தருகிறது என்று சொன்னால், வெள்ளை சட்டை, கசங்கிய சட்டை, கோட்டு போட்டவர்கள் இதெல்லாம் தாண்டி கோமநாட்டியும் கோட்டு போடலாம், கோட்டு போட்டவனும் கோமணத்திற்கு போகலாம், வெள்ளை சட்டைக்காரனும் கிழிந்த சட்டையோடு அடையலாம், கிழிந்த சட்டைக்காரன் வெள்ளை சட்டை போடலாம், கசங்கிய சட்டைக்காரன் நாளை கோட்டு போடலாம் என்கின்ற தத்துவார்த்தம் தான் அரசியல் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். என் ஆசார் மரியாதைக்குரிய மத்திய நீதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடமும் அதுதான். ஆகையினால் நாம் தொடர்ந்து நிற்போம், தளபதிக்காக நிற்போம். இந்த ஜூன் மாதம் முழுவதும் தளபதி மாதமாக கொண்டாடுவோம், தளபதியை கொண்டாடுவோம், மக்களை கொண்டாடுவோம். இயன்றவரை ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வோம். இதை ஹெல்பிங் டெண்டன்சி மந்தாக மாற்றுவோம். தளபதி பிறந்த நாளை ஹெல்பிங் டெண்டன்சி டே, உதவும் களம் நாளாக மாற்றுவோம் என்று கூறி, தமிழகத்திலே தளபதி வெற்றியடைய 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது இலக்கு, நாம் 3 கோடி என்பதை இலக்கை வைத்து தளபதிக்காக போராடி தமிழக வெற்றி கழகத்தை அரியணையில் ஏற்றுவோம். தளபதி தமிழக